ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். முதல் அதிகாரத்தை முடித்திருக்கின்றோம். 2ஆம் அதிகாரத்தில் நுழைகின்ற வேளையிலே முதல் அதிகாரத்தில் எப்படி தாவீதுக்கு அடுத்தபடியாக சாலமோன் என்றுதான் நமக்கு பொதுவாக தெரியும். ஆனால் வழி வருகின்ற சாலமோனுடைய வாழுகின்ற மகன் அதோனியா அரசராக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பில் இருக்கிற தருணத்தில் எப்படி தாவீதால் சாலமோன் தான் அரசன் என்று உறுதி செய்யப்பட்டதை நாம் பார்த்திருக்கின்றோம். 2வது அதிகாரத்தை செல்ல இருக்கின்றோம். இந்த அதிகாரத்தில் 6 பிரிவுகள் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. இதனுடைய விளக்கங்களையும் தெளிவுகளையும் நமக்கு சொல்ல இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள். பூவிருந்தவள்ளி திருஹிருதய குருத்துவ கல்லூரியில் விவிலிய பேராசிரியராக பணியாற்றுகின்ற தந்தையவர்கள் சிவகங்கை மறைமாவட்டத்தினுடைய குருவானவர். நமக்கு தெளிவுகளை விளக்கங்களையும் கொடுக்க வந்திருக்கின்றார். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையவர்களே, இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்பதற்கு 6 பகுதிகள் இருப்பது போல இருக்கிறது. தெளிவுகளை சொல்லுங்க தந்தையே. அரசர்கள் முதல் புத்தகத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தை முடித்து விட்டோம். இப்பொழுது 2வது அதிகாரம். ஆனால் நாம் அரசர்கள் முதல் புத்தகத்தில் ஏறக்குறைய 4 பிரிவுகளை சொன்னோம், பொது பிரிவுகள். அதில் முதல் பிரிவு 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் பகுதியும், அதாவது 12 வசனங்கள் 12 வரை. மீண்டும் 2வது பகுதி மீதமுள்ள 2வது அதிகாரம். அப்படி என்றால் 2வது அதிகாரத்தில் முதல் பகுதியினுடைய ஒரு பிரிவும் 2வது பிரிவு முழுவதும் பகுதி முழுவதுமே இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதில் 6 பகுதிகள் இருக்கிறதா நாம் சொன்னோம். இந்த 6 பகுதிகள் என்னென்ன? முதலாவது தாவீது சாலமோனுக்கு அறிவுரை வழங்குவது. இது 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9. 2வது பகுதி தாவீதுடைய இறப்பு, 10 முதல் 12 வசனங்கள். 3வது பகுதி அதோனியா கொலை செய்யப்படுதல், அது 13 முதல் 25 வசனங்கள். 4வது பகுதி அபியத்தார் ஊர் கடத்தப்படுதல், 2ஆம் அதிகாரம் 26 முதல் 27. 5வது பகுதி யோபாபு கொலை செய்யப்படல், இது 28ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை. 6வது பகுதி இறுதி பகுதி சிமயி என்கிறவர் கொலை செய்யப்படல், இது 36ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை. ஆக இப்படி 6 பகுதிகள் உள்ளடக்கமாக இதில் இருக்கிறது. இப்பொழுது முதல் பகுதியை பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி தாவீது சாலமோனுக்கு அறிவுரை வழங்குகின்ற பகுதி. 1 முதல் 9 வசனங்கள். இப்போ முதல் வசனத்தை வாசியுங்கள். தாவீது இறுதி நாட்கள் நெருங்கிய போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே. நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம், தாவீதுக்கு ஏறக்குறைய 70 வயதை ஒட்டி இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் 70 வயது என்பது நீண்ட காலம் அல்ல. ஆனால் ஏறக்குறைய தாவீது காலத்தில் தாவீதுனுடைய செயல்பாடுகள், அவனுடைய போர், இதையெல்லாம் நாம் இணைத்து பார்க்கிற போது அவனுடைய வலிமை கடைசி காலத்தில் எந்த அளவுக்கு இருந்தது என்பதற்கு அவன் படுத்த படுக்கையாகிவிட்டான் என்கிற அந்த சூழல் சுட்டி காட்டுகிறது. வலிமை இழந்து விட்டான். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தன்னுடைய ஏற்கனவே சாலமோனும் அரசனாக பொறுப்பேற்று விட்டான். இப்போ அவனுக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறான். இது வழக்கமாக விவிலியத்தில் இருக்கிற ஒரு நிலைப்பாடுகள் தான். உதாரணமாக ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம்
தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கிறார். ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறார். அவருடைய இறுதியான உரைகள் இருக்கின்றன, பிரியாவிடை என்று நாம் சொல்லுகிறோம். அதே போல் அதன் பிறகு யாக்கோப்பு தன்னுடைய 12 பிள்ளைகளுக்குமே நீண்ட பிரிவிடை செய்தியை ஒவ்வொருவரையும் ஆசிரியரோடு அனுப்புகிறார். ஆசிரியர் அளித்து அவர்களை அனுப்புகிறார். இறுதியில் என்ன செய்ய வேண்டும், அவருடைய அந்த எலும்பை கூட என்ன செய்ய வேண்டும், பிற்காலத்தில் மீண்டும் தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போகும்போது என்ன செய்யணுங்கிற அறிவுரையெல்லாம் சொல்லுகிறார். பின்னால் யோசுவா, மோசே இவர்களெல்லாம் பிரியாவிடை செய்திகளை சொல்கிறார். இது விவிலியத்திலே இருக்கிற இலக்கிய மரபு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தாவீது தன்னுடைய சாலமோனுக்கு இறப்பதற்கு முன்னால் அறிவுரைகளை சொல்லுகிறார். இந்த அறிவுரை என்பது ஏறக்குறைய 9 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. நாம் குறிப்பேட்டு புத்தகத்துக்கு போனோம்னா முதல் குறிப்பேடு புத்தகம் 28 முதல் 29 அதிகாரங்களை முழுக்க முழுக்க இதுக்கு தான் கொடுக்குது. குறிப்பேட்டு புத்தகங்களில் இதே மாதிரி பிரியாவிடை செய்திகள் நிறையா வரும். அந்த அடிப்படையில் தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு 2 அதிகாரங்களுக்கு பிரியாவிடை செய்தியை சொல்லுகிறார். அப்படின்னா எவ்வளவு செய்திகளை அவர் சொல்லியிருப்பார் என்று பாருங்கள். அப்படின்னா நாம் இங்கே அரசர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது ரொம்ப ரொம்ப குறைவு. 9 வசனங்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. இதில் முக்கியமான செய்திகளை மட்டும்தான் அவர் பேசுகிறார். இப்போ என்ன, தாவீது இறுதி நாளில் நெருங்கிய போது மகனுக்கு சாலமோனுக்கு சிலவற்றை செய்யணும் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். முதல் செய்தி 2ஆம் வசனம், அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். அனைத்துலகும் போகும் வழியிலே நான் போகிறேன். அதாவது நான் சாக போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப நயமாக சொல்லுகிறார். அவ்வளோதான். இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறந்துதான் ஆக வேண்டும். அதனால் யாரும் இறப்புக்கு டாட்டா காமிக்க முடியாது. நான் இறக்கவே மாட்டேன் என்று சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அந்த தகுதியும் யாருக்கும் இல்லை. என்றைக்கு ஒரு மனிதன் பிறக்கிறானோ அன்றைக்கு அவனுக்கு இறக்கின்ற தேதியும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை அது சில காலங்கள் கூடலாம் குறையலாம். அது அந்தந்த மனிதன் வாழுகின்ற நிலையை பொறுத்து இருக்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்றால் அவனுக்கு இறப்பு என்பது நிச்சயம். இறப்பும் பிறப்பும் ஒரு மனிதனுடைய கால ஓட்டங்களிலே வருகின்ற நிகழ்வுகள். அவ்வளோதான். இதை யாருமே தடுக்க முடியாது, யாரும் மறுத்து சொல்ல முடியாது. நான் இறக்க மாட்டேன் என்று யாரும் வலியை நீக்க முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தாவீது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் போல அனைத்துலகம் போகும் வழியிலே நானும் போக போகிறேன். எல்லாருக்கும் ஒரே வழிதான், இறப்பு என்கிற வழி. எப்படி பிறப்பு என்கிறது நம்ம இந்த உலகத்தில் நுழைவாயிலாக இருக்கிறதோ, இறப்பு என்பது நம்முடைய மறு உலக வாழ்விற்கான நுழைவு வாயில். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேலே இறப்பு வேறு ஒன்றும் இல்லை. இந்த நுழைவாயில் என்பதை தவிர அதற்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நாம் தான் பேதலிக்கிறோம். இறப்பு என்று வருகின்ற போது துன்பங்கள் இணைந்திருக்கின்றன. ஏனென்றால் உறவுகள், இந்த உறவு நம்மை பாசக்கயிறு போல பிடித்து இழுக்கிறது. ஆனால் இது கொஞ்ச காலத்துக்கு தான், நீண்ட காலம் அல்ல. அதிகபட்சம் போனால் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள், அப்புறம் இறந்தவர்களை மறந்துடுவோம். அந்த இறந்த நாளை இன்றைக்கு அவர்களை பற்றி நினைக்கிறோம், அல்லது ஒரு சில நேரங்களில் அந்த நினைவுகள் கொஞ்சம் அழுத்துகிறது. ஆனால் அதையே நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் இல்லை. இறந்த ஒரு சில நாட்கள், மாதங்கள் அந்த நினைப்பு அழுத்துகிறது. அது நம்முடைய உறவின் அடிப்படையில். அதன் பிறகு இது ஒரு இயல்பான நிலைக்கு போகிறது என்றால் அதுதானே வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையில் எல்லாரும் போல நாமும் போக போகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பிறப்பை பற்றி பெருமகிழ்ச்சி அடைவதும் இறப்பை பற்றி வருத்தப்படுவதும் என்பது தேவையற்ற ஒன்று என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அந்த பதவதைப்பு உறவு என்கிற நிலையில் இந்த உணர்வுகள் இருக்கிறதே ஒழிய, ஆனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியமே ஒழிய, பிறந்து விட்டான் இறந்து போய்விட்டானே என்கிற பதைவதப்புகளுக்கு தேவையில்லை. ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து எதை சாதித்திருக்கிறான், அவனால் இந்த உலகம் பயன்பெற்று இருக்கிறதா? ஒரு மனிதன் இந்த உலகுக்கு வருகின்ற போது
இந்த உலகை உருப்பெறச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிறான். அந்த செயலை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அவனுக்கென்று இந்த உலகத்தில் பணிக்கப்பட்ட பணிகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை சரியான முறையில் செய்துவிட்டான் என்றால் அவனே இறப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த மனிதனும் தன்னுடைய இறப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தாவீது சொல்வது போல, எல்லா மக்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லாரும் போற வழியில் நானும் போறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லலாம். இதிலிருந்து தெரிகிறது தாவீது இந்த இறப்பை பற்றி என்ன நினைத்தான். எனக்கென்று இறப்பு தனியாக வரப்போவதில்லை. இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் சாக போறேன்னா? இல்லை 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 இல்லை, எல்லாரும் சாக போகிறோம், எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம். அதனால் இது இயல்பான ஒன்று, நடைமுறையான ஒன்று. இதில் வேறு சிந்தனைகளை நாம் வலிய வைத்துக்கொண்டு இதற்காக போராடுவது, இதற்காக நான் சாக மாட்டேன் என்கிற அந்த உணர்வை நம் உள்ளத்தில் வரையறுத்துக் கொள்வது இது தேவையற்ற ஒன்று என்பதை தாவீதுனுடைய அந்த வார்த்தை தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். அதே சமயத்தில் சாலமோனுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாக இரு. அவனுக்கு சொல்லப்படுகிற முதல் அறிவுரை, நான் போறேன், ஆனால் நீ எப்படி வாழணும், நான் எப்படி நெஞ்சுறுதியும் வீரமும் உள்ளவனாக வாழ்ந்தேனோ அதே போல நீயும் வாழ வேண்டும். தாவீதை போல வலிமை மிக்க அரசன் அந்த காலத்தில் வேறு யாரும் இல்லை. நான் தாவீதையும் சவுலையும் ஒப்பிடுகின்ற போது சவுல் மாபெரும் வீரன் என்று சொல்லுவேன். சவுலுடைய உயரம் 8 அடி சொல்லியிருக்கிறது. அவனுடைய உடல் வலிமை, அவனுடைய நடை இதெல்லாம் பார்க்கின்ற போது சாமுவேலே அவனை பார்த்த உடனேயே மெய்மறந்து போய்விட்டார். அந்த நிலையில் சவுலுடைய உருவ அமைப்பு. அதனால் அவன் மாபெரும் வீரன். அவனுக்கு தாவீது அருள்பொழிவு செய்யப்பட்ட உடனே இறை ஆற்றல் அவனை விட்டு புறப்பட்டதாக சொல்லுகிறார்கள், வெளியேறியதாக சொல்கிறார்கள். அவன் இறைவாக்கு உரைக்கின்றவன். அப்படி இறைவாக்கு உரைக்கின்றவன் என்ன செஞ்சுட்டான், தவறான வழிகளில் இந்த இறைவாக்கு உரைப்பதற்கான தூண்டுதல்களை பெற்றுவிட்டான். தேவையற்ற சில உணர்வுபூர்வமான தூண்டுதல்களை அவன் பெறுவதற்கு வாய்ப்பை உருவாக்கிவிட்டான். தன்னை அடித்துக் கொள்வதன் மூலமாக, தன்னை காயப்படுத்திக் கொள்வதன் மூலமாக, அல்லது தீய சக்திகளை தன் வயப்படுத்தி அதன் வழியாக வாக்கு உரைப்பது என்கிற நிலைப்பாடை எடுத்துக்கொண்டான். யாராவது ஒருவன் அவனை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்போ தான் அவனால் இறைவாக்கு உரைக்க முடியும். இது பல பழைய காலத்து முறை. இவனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போய்விட்டது, அல்லது இவனுடைய சிந்தனை கீழ் நிலைக்கு போய்விட்டது, உயர்நிலை அல்லாமல் கீழ்நிலைக்கு போய்விட்டது. அதுதான் சவுலினுடைய காலத்தை குறைத்து விட்டது. இல்லாவிட்டால் சவுலை போல ஒரு மாவீரன் இஸ்ராயல் இனத்திலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் அரசு. அதன் பிறகு தாவீது அவனுடைய வழிமரபில் இவனும் வலிமை மிகு அரசனாக தன்னை நிலைநிறுத்தினான். அதே பாரம்பரியம் தொடரணும். அதுதான் தாவீதுனுடைய விருப்பம். கண்டிப்பாக வீரமுள்ளவனாக இருக்க வேண்டும், வலிமை உள்ளவனாக, நெஞ்சில் உறுதி, நெஞ்சுறுதி, நெஞ்சத்தில் உறுதி இருக்க வேண்டும். நெஞ்சத்தில் கோழையாக இருக்கக்கூடாது. கோழி குஞ்சுக்குரிய அந்த உறுதி இருக்கக்கூடாது. ஒரு வலிமையுள்ள சிங்கத்துக்குரிய உறுதி இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே நெஞ்சுறுதி என்று சொல்லுகிறார்கள். பயமற்ற ஒரு சிந்தனை, துணிச்சலோடு எதையும் சந்திக்கின்ற ஒரு பாணி, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவனாக சாலமோன் இருக்க வேண்டும். ஒருவேளை தாவீது நினைத்திருக்கலாம், சாலமோனுக்கு பயம் இருக்கிறதோ, அவன் சவால்களை சந்திக்க முடியுமா என்று அவன் உணர்ந்திருக்கலாம். கண்டிப்பாக தந்தை என்பவர் சாலமோனுக்கு அருகிலே இருந்ததுனால சாலமோன் எந்த அளவுக்கு ஜொலிப்பான் என்று அவருக்குள்ளே ஒரு பயம் இருந்திருக்க வேண்டும், ஒரு சந்தேகம் இருந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நீ மன உறுதியோடும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் வீரத்தோடும் இருக்க வேண்டும்
என்கிற அறிவுரையை அவர் சொல்லுவதாக நாம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு 3வது வசனம், உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி, அவர் காட்டும் வழியில் நடந்து செல். ஆண்டவரின் ஆணைகள் என்றால் கட்டளைகள், அதை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் காட்டும் வழியில் நீ நடக்க வேண்டும். அதன் பிறகு மோசையின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றையும் கடைபிடி. ஒரு தந்தை ஒரு மகனுக்கு சொல்லுகின்ற அருமையான அறிவுரை. நீ கடவுளுக்கு பயப்பட வேண்டும். எனவே அவருடைய திட்டப்படி நடக்க வேண்டும். அவர் காட்டுகின்ற வழியில் நடக்க வேண்டும். அவருடைய ஆணைப்படி நீ நடக்கணும். அவருடைய ஆணைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆணைகளும் கட்டளைகளும் எங்கே இருக்கிறது? மோசே நமக்கு கொடுத்த நியமங்களில் இருக்கிறது. அதே மாதிரி சட்டங்களில் இருக்கிறது, விதிமுறைகளில் இருக்கிறது, ஒழுங்குமுறைகளில் இருக்கிறது. எல்லாமே மோசேயினுடைய சட்டத்தை இப்படி பல்வேறு கோணங்களில் பார்ப்பார்கள். அதை நியமங்களாக பார்த்தார்கள், அதை நீதி சட்டங்களாக பார்த்தார்கள், ஒழுங்குமுறைகளாக பார்த்தார்கள், விதிமுறைகளாக பார்த்தார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு சில நுணுக்கமான வேறுபாடுகள் தான் இருக்கிறது. மோசேயுடைய சட்டம் என்பது பொதுவானது. அதில் வெவ்வேறு விதமான நிலைகள் இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, நீதி குறித்த சட்டங்கள். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நீதி நேர்மையோடு வாழ வேண்டும் அது குறித்த சட்டங்கள், அல்லது பொதுவான சட்டங்கள், வாழ்க்கையில் தனி மனித ஒழுக்க முறைகள் அல்லது சமூக ஒழுக்க முறைகள், அது சம்பந்தப்பட்டது, அல்லது சமூகத்திற்கான விதிமுறைகள். எனவே பல்வேறு நிலைகளில் மோசே சட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இதை பல்வேறு கோணங்களில் பார்க்கிறார்கள். நியமங்களாக பார்க்கிறார்கள், விதிமுறைகளாக பார்க்கிறார்கள், நீதி சட்டங்களாக பார்க்கிறார்கள், ஒழுங்குமுறைகளாக பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் மோசே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மோசேயினுடைய சட்டத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இறைவன் காட்டுகின்ற வழியிலே நடக்க வேண்டும். அதைத்தான் 3வது வசனம் சுட்டி காட்டுகிறது. 4வது வசனம், ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் வழிகளை காத்து கொண்டு தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்கள். முழு உள்ளத்துடன் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களேயானால், நடக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தால், உன்னுடைய மைந்தர்கள் கடவுளுடைய வழியை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் உண்மையுடனும், இதெல்லாம் இணைச்சட்டம் சொல்லுகின்ற சிந்தனைகள். முழு உள்ளத்தோடும் முழு உணர்வோடும் மனதோடும் உண்மையுடனும் இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அதான் நடப்பது. எனவே மோசேயுடைய சட்டங்கள் மட்டுமல்ல, இறைவனுடைய அந்த கட்டளைகளை உன்னுடைய மைந்தர்கள் கடைபிடித்தால், இஸ்ராயேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களில் எந்த நாளைக்கும் இல்லாமல் போக மாட்டான் என்பது வாக்குறுதி, யாவே கொடுத்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதியின்படி நீ அந்த வாக்குறுதி நிறைவேற வேண்டும் என்றால் நீ இவற்றுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். நியமங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ வெற்றியை சுவைக்க வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்காவிட்டால் தோல்விதான் நிச்சயம். அப்ப தாவீதுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நினைவு கூறப்படுகிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதுல உன்னுடைய ஆட்சி நிலைநிறுத்தப்படும், தாவீதுடைய அரியணை நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்ப அவருடைய ஆட்சி நிலைநிறுத்தப்படும், அவருடைய ஆட்சிக்கு முடிவே வராது. அப்படின்னா என்ன பொருள்? சாலமோன் அவனுடைய வழிமரபினர் யாவையினுடைய திட்டத்தின்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்காவிட்டால் இந்த ஆட்சிக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உன்னுடைய ஆட்சி கவிழ்வதற்கு
உன்னுடைய ஆட்சி பிறரால் தூக்கி எறியப்படுவதற்கு வெகு காலமாகாது. இப்போ தாவீது இதை தெள்ளத் தெளிவாக சாலமோனுக்கு சொல்லிவிட்டார். கடவுள் மீது கொள்ளுகிற பயம், கடவுளுடைய திட்டப்படி அவர் தான் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த கடவுளை நீ புறம் தள்ளினால், யாவையை புறம் தள்ளினால், நீ அரசனாகவே இருக்க முடியாது, உன்னுடைய ஆட்சி நிலைக்காது. ரொம்ப தெள்ளத் தெளிவாக உறுதிப்பாட்டோடு சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில். அதற்கடுத்து 5வது வசனம், மேலும் செருயாவின் மகன் யோவாபு எனக்கு செய்தும் இஸ்ரேலரின் 2 படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேர், எத்தேரின் மகன் ஆமாசா ஆகியோருக்கு செய்ததும் உமக்கு தெரியும். ஆக இப்போ பழைய வரலாற்றை கிளறான் தாவீது. முன்னால் நடந்த தன்னுடைய போர்க்காலங்களில் நடந்த சில செய்திகளை இப்போ அவன் நினைத்து பார்க்கிறான், வரலாற்றை புரட்டி பார்க்கிறான். சில காயங்கள் தாவீதுக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, இவர்கள் எல்லாருமே உறவினர்கள் தான். இங்கே கூறப்பட்டு இருக்கிற இந்த நபர் யாரு? இந்த நபர் யாரு? யோபாபு வேறு யாரும் இல்லை. யோபாபு தாவீதுனுடைய சகோதரியுடைய மகன், தன்னுடைய சொந்த சகோதரியுடைய மகன். எனவே சகோதரியுடைய மகனைத்தான் இவன் முக்கியமான நபராக வைத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த யோபாபுவோடு 3 பேர், 3 சகோதரர்கள், அபிசாய், அதே மாதிரி அசாவேலும் யோவாபும் அதே போல் அபிசாயும், இந்த 3 பேரும் சகோதரர்கள். தாவீதுனுடைய சொந்த சகோதரி மகன் இந்த 3 பேரும். அப்படின்னா தன்னுடைய மருமக்கள். இவனைத்தான் தன்னுடைய உடன் ஊழியனாக அல்லது தன்னுடைய படைத்தளபதியாக வைத்திருக்கிறார். இனிய இதயங்களை, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவனை நம்பி யார் வந்தாங்களோ, அப்னேர் கொலை செய்யப்பட்ட செய்தி கிடைத்த உடனே வருத்தப்படுகிறார். அதே மாதிரி அமாசா கொலை செய்யப்பட்ட போது வருத்தப்படுகிறார். அமாசாவும் இவனுடைய மருமகன் தான். ஆனால் அப்சலோமுக்கு சார்பாக போய்விட்டான். அப்சலோம் தாவீதிடமிருந்து பிரிந்த போது, உனக்கு எதிரி யாரா இருக்கானோ அவனை நீ அன்பு செய்கிறாய், ஆனால் உனக்கு நன்மை செய்கிறவர்களை நீ தூக்கி எறிகிறாய் அப்படிமா.